வருஷம் நம்ம வந்து இங்கே தான் புறா வளர்த்தோம் பார்த்துக்கோங்க. பெரிய கூடா கட்டி புறா வளர்த்தோம். பூனை வந்து புறாவை கடித்து தொந்தரவு செய்த காரணத்தால் நம்ம வந்து புறா கூட உடைச்சிட்டு புறா வளர்த்தி சேல்ஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. என்ன தான் நம்ம புறாவை சேல்ஸ் பண்ணாலும் ப்ரோ, நம்ம புறா வந்து கொடுத்த இடத்துலேருந்து ரிட்டன் வந்து நம்ம வீட்டில் இப்போ கூடு கிடையாது. இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பாத்ரூம் அந்த மாதிரி ஸ்லாப் அந்த மாதிரி இடத்துல முட்டை விட்டு கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் புறா வந்து இந்த ஸ்லாப்பில் தான் முதல்ல முட்டை விட்டு கிடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இருந்தாலும் ஓப்பனில் இருந்ததால் காக்கா வந்து முட்டையை கொத்தி தூக்கிட்டு போயிடும், குஞ்சு கிடந்தாலும் தூக்கிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஆப்பிள் பெட்டி வீட்டில் கிடந்துச்சு, பழைய கூட்டில் உள்ளது, அதை எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த புறா வந்து இப்போது 2 சிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் எக்கில் இப்போ உட்காந்துருக்கு பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்.